எல்லோருக்கும் வணக்கம். தேசாந்திரி பதிப்பகம் சார்பாக என்னுடைய புதிய 5 நூல்கள் வெளியிடப்பட இருக்குது. ஒவ்வொரு ஆண்டும் டிசம்பர் 25ஆம் தேதி என்னுடைய புதிய நூல்கள் வெளியிடுவது வழக்கம். அப்படி இந்த ஆண்டு டிசம்பர் 25 வியாழக்கிழமை மாலை சென்னையில் இருக்கக்கூடிய கவிக்கோ மன்றத்தில் என்னுடைய புதிய நூல்களோட வெளியீட்டு விழா நடக்குது. இந்த முறை என்னுடைய சிறுகதைகளுடைய தொகுப்பான சாய்ந்தாடும் குதிரை அப்படிங்கிற புத்தகம் வெளியாகுது. இதில் 16 சிறுகதைகள் இருக்குது. இந்த கதைகள் எல்லாம் கடந்த ஒரு ஆண்டுகளுக்குள்ளாடி நான் எழுதிய வெவ்வேறு இதழ்களில் இணையத்தில் வெளியான கதைகளுடைய தொகுப்பு. இதுபோல் இந்து தமிழ் நாளிதழில் இந்தியாவினுடைய மிகச்சிறந்த நாவல்களை பற்றி ஒரு தொடர் எழுதினேன். நாவல் வாசிகள் அப்படிங்கிற பேரில் பெரிய வரவேற்பு பெற்ற தொடர். அதன் வழியாக இந்திய இலக்கியத்தினுடைய முக்கியமான படைப்பாளிகள் பலரையும் அறிமுகம் செய்ய முடிந்தது. அந்த கட்டுரைகளுடைய தொகுப்பு நாவல் வாசிகள் அப்படிங்கிற பேரில் ஒரு நூலாக வெளிவருது. இந்த ஒரு புத்தகத்தின் வழியாக நீங்கள் இந்தியாவினுடைய சிறந்த எழுத்தாளர்கள் யார் யார், அவர்கள் எழுதின முக்கியமான நாவல்கள் என்னங்கிறத தெரிஞ்சுக்கலாம். மகத்தான இந்திய நாவல்களை கொண்டாடக்கூடிய இந்த நாவல் வாசிகள் புத்தகம் தேசாந்திரியால் வெளியிடப்படுது. இதுபோல் இணையத்தில் குற்ற புனைவுகளை முதன்மையாக வைத்து குற்ற முகங்கள் அப்படின்னு ஒரு தொடர் எழுதினேன். இது வேறு காலனிய காலத்தில் இருந்த வேறு வகையான குற்றவாளிகள் யார், அவங்கள தண்டிக்கிறதுக்கு எப்படி பிரிட்டிஷ் முயற்சி செய்தாங்க, அந்த காலகட்டத்தில் நடந்த இந்த குற்றத்துக்கான பின்புலம் என்னங்கிறத பற்றின ஒரு விசித்திரமான புனைவுகளாக எழுதப்பட்ட கதைகள் தான் குற்றமுகங்கள். உலக சினிமாவை பற்றி வேறு தருணங்களில் நான் என் இணையதளத்தில் எழுதின கட்டுரைகளுடைய தொகுப்பு மஞ்சள் தருணங்கள் அப்படிங்கிற பேரில் ஒரு நூலாக வெளிவருது. சினிமாவை இன்றைக்கி பார்ப்பதுக்கு நிறைய வழிகள் இருந்தாலும் என்ன படம் பார்க்கணும், அந்த படம் எதை பற்றியதுன்னு தெரிந்து கொள்வது நல்லது. அதுக்கான உதவி செய்யக்கூடிய உங்கள் சினிமா பற்றிய பார்வையை வளர்த்து கொள்வதற்கு உறுதுணையாக இருக்கக்கூடிய நூல் தான் இந்த மஞ்சள் தருணங்கள். இதுபோல் குழந்தைகளுக்காக ஒவ்வொரு ஆண்டும் ஒரு புதிய நூல் வெளியிடுறது வழக்கம். அப்படி இந்த ஆண்டு நான் குழந்தைகளுக்காக எழுதியிருக்கக்கூடிய நூல் பொம்மைகளின் பேரரசன். ஒரு 2000 வருஷத்துக்கு மேலே வாழ்ந்துட்டுருக்கிற ஒரு பொம்மை கதை சொல்லுது. அது தான் வாழ்க்கையில் பார்த்த வேறு மனிதர்கள், வேறு ஊர், அங்கே நடந்த விஷயங்களை எல்லாத்தையும் ஒரு பொம்மை சொல்லுகிற இந்த கதை ஒரு சுவாரஸ்யமான ஃபேண்டசியான ஒரு கதை. இந்த புத்தகத்தையும் தேசாந்திரி பதிப்பகம் வெளியிடுறாங்க. இது இல்லாமல் சென்ற ஆண்டு வெளியாகி நிறைய குழந்தைகளால் படிக்கப்பட்டு வரவேற்பு பெற்ற தபால் பெட்டி எழுதிய கடிதம் நூலினுடைய ஆங்கில வடிவமும் இந்த வெளியீட்டு விழாவில் வெளியிடப்படுது. இந்த புத்தக வெளியீட்டு விழாவிற்கு தலைமை ஏற்று இந்த நூல்களை பற்றி அறிமுகம் கொடுத்து ஒரு சிறப்புரை ஆற்ற இருக்கிறவர் என் அருமை நண்பர் திருப்புகழ் IAS அவர்கள். அவர் மிகப்பெரிய ஒரு ஸ்காலர், மத்திய அரசு பணியில் வேலை செய்தவர், மாநிலத்தினுடைய ஆலோசகராக இருக்கக்கூடியவர், அண்ணா பல்கலைக்கழகத்தினுடைய வருகை தரு பேராசிரியராக இருக்கிறவர், மிகப்பெரிய ஒரு ஆளுமை அவர் தான் இந்த நூல்களை வெளியிடப் போகிறார். இதுபோல் நூல்களை அறிமுகம் செய்வதற்காக கவிஞர் சங்கர் ராமசுப்ரமணியன் அறிமுகம் செய்கிறார். நிலக்கோட்டை ஸ்ரீதர் என்னுடைய நல்ல வாசகர், நெருக்கமான ஒரு நண்பர். அவர் என்னுடைய படைப்பு பற்றி, என்னுடைய சிறுகதைகளை பற்றிய ஒரு அறிமுக உரையை நிகழ்த்துகிறார். இதெல்லாம் டிசம்பர் 25 மாலையில் இருக்குது. அன்று நான் ஒரு சிறப்புரையாற்றுறேன் உலகின் முதல் நாவல் பற்றி. இவ்வளோ நாவல் எழுதப்பட்டிருந்தாலும் எது உலகத்தினுடைய முதல் நாவல், எதனால் அதை முதல் நாவல்னு சொல்கிறாங்க, அந்த நாவல் எதனால் முக்கியமானது அப்படிங்கிறத பற்றி ஒரு சிறப்புரை நிகழ்த்துகிறேன். டிசம்பர் மாலை நீங்கள் அனைவருமே சென்னை கவிக்கோ மன்றத்துக்கு இந்த விழாவில் கலந்து கொண்டு ஆதரிக்கணும்னு அன்போடு கேட்டுக்கிறேன். இந்த நூல்கள் எல்லாம் தேசாந்திரி பதிப்பகத்தால் வெளியிடப்படுது. அந்த விழா அரங்கத்தில் அது சலுகை விலையில் உங்களுக்கு கிடைக்கும். என்னுடைய எல்லா நூல்களையுமே அங்கே நீங்கள் வாங்கிக்கிட முடியும். டிசம்பர் 25 மாலை நாம் எல்லோருமே சந்திப்போம். வாருங்கள் நண்பர்களே, நாம் ஒன்று கூடி ஒரு இலக்கிய நிகழ்வை வெற்றிகரமாக செய்வோம். நன்றி, வணக்கம்.